வணக்கம். நான் கனகா பாலன். நுட்பம் கவிதை இணைய இதழின் பாட்காஸ்டுக்காக எனது கவிதை எனது குரலில். முதல் கவிதை. தலைப்பு நீர் தழும்பு. தழும்புகள் மறைய சுலபமான வழி தேடிக்கொண்டிருந்தேன் கூகுளில். வெங்காயம், பாதாம், எலுமிச்சை, கல் உப்பு, இன்னும் பல பொருட்கள், இன்னும் பல முறைகளென நீண்டது குறிப்புகள். தேர்ந்தெடுப்பதற்கு முன் தழும்பின் வகை பற்றிய தெளிவு முக்கியமென்றார்கள். காயத்தை மூடிய பொறுக்குகள் உதிர உதிர கெட்டித்தன்மை கொண்டு மேடேறிய கருப்பு தோல் கருவலைய கண்களாகி கால்முட்டிக்கு கீழே முழித்துக் கொண்டிருந்தது. தொட்ட பார்ப்பதற்கு முன்பாக அந்நாளில் வெட்டு ஏற்படுத்திய கூர் கத்தியை சபித்தது என் அனிச்சை. பீரிட்ட செங்குருதி பாதையினை முத்தமிடுவதைப் போல் அழுந்த ஒத்தி அடைத்த என் விரல்களுக்கு எப்போதும் என் நன்றிகளை நவிழ்வதுண்டு. இது பரவாயில்லை. நீரெழுச்சி வற்றிப்போன கல்மலையில் தடயமற்ற தழும்பு வானோக்கி கெஞ்சிக் கொண்டிருப்பது எத்தனை பாவம் இல்லையா? ஆலை கழிவு நீர் கலக்க எதிர்ப்பின்றி அழைத்துச் செல்லும் அந்த நதியொரு வாயில்லா பூச்சி. காண நேர்ந்தது என்று கவலை கூட்டியது கையெறு நிலை. ஆழ நீர் ஒளித்து வைத்திருக்கும் இரகசியங்களில் அதன் வழியும் உண்டு, வெளித்தெரிவதில்லை தழும்பு. அடுத்த கவிதை. இருவரின் கடவுள்கள். எனது ஆடைகள் உனக்கு பொருத்தமாக இருக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக ஒரே பெயர்தான் இருவருக்கும். நடையிலும் மொழியிலும் கூட கண்டறிய முடியாது வேறுபாடுகள். நடையிலும் மொழியிலும் கூட கண்டறிய முடியாது வேறுபாடுகளை. இருவரின் கடவுள்களும் பேசுவதில்லை. ஒரே வானம் உனக்கும் எனக்கும் தெரிந்த நீல நிறத்தில். பொழுது புலராத நிலையில் விழிப்பு தட்டியதில் தொக்கியிருக்கும் என் கனவின் மிச்சத்தை முடித்துத்தான். அதற்கு முன்னால் உன் பசிக்கு உணவெடுத்துக் கொள்ளவானான். அடுத்த கவிதையின் தலைப்பு பனையோலை படகு. இளவையில் பூசி மினுமினுத்திருக்கும் தங்க நிற வேப்பங்கனி பழுத்துதிர்ந்த அம்மரத்தின் கீழ் நொங்குக்குலை ஏற்றிய வண்டிக்குரியவன் நெய்து தந்த பனையோலை படகில் மூந்தூற்றிய பத நீர் அருந்துகையில் கிடரியை தழுவி உச்சந்தலை வழியாக மூச்சில் கலந்து முகம் மலரச் செய்கிறது பிறந்த மண் வாசனை. அடுத்த கவிதையின் தலைப்பு ராஜயோகம். யாராவது பைத்தியம் என்று பெயர் வைத்திருப்பார்களா? ஆனால் அப்படித்தான் அழைக்கப்படுகிறான் அவன். எவர் கட்டளையையும் பொருட்படுத்தாது இயங்கும் அவன் சிரித்திடவும் அழுதிடவும் காரணத்திற்கு காத்திருப்பதில்லை. ராஜயோகம் எப்படி மனப்பிறழ்வன் என்றாகும்? தன்னுள் தோன்றும் சொற்கள் யாவையும் காற்றோடு விழாவிக் கரைப்பதுவாக அபிநயிக்கிறது அந்த கைகள். குழந்தையமை குன்றாது பாவத்தின் பதம் பாராதவை புனிதனின் புனைப்பெயர் பைத்தியமா என்ன? அடக்கி வைத்த அதீதங்களின் வெடிப்பு, தீவிர திணிப்பின் தாளாமை, சூறையாடப்பட்ட சுயமன எக்கச்சக்கங்களின் வளைய மத்தியில் மாட்டிக்கொண்ட எளியது உடைபடத்தானே செய்யும். குழம்பிக் கிடக்கும் மனதனின் மீது குறைந்தபட்சம் கல்லெறியாதிருத்தல்
தொழுகைக்கு ஈடு.